வணக்கம். இந்த டுடோரியலில் எளிய அனிமேஷன் பற்றி காண்போம். GIMP அனிமேஷனின் பேக்கேஜ் GAP அல்லது GIMP அனிமேஷன் பேக்கேஜ் எனப்படும். இது அனிமேஷன்ஸ், படங்கள் மற்றும் திரைப்படங்கள் குறித்து மிக அதிகமாக செய்யும். ஆனால் அதை பின்னர் பார்ப்போம். ஜெர்மனியில் பழைய அனிமேஷன்கள் டாமன் கினோ அல்லது ஃப்ரண்ட் சினிமா எனப்படும். ஆங்கிலத்தில் இது ஃபிளிப்புக் அல்லது ஃபிளிக்புக் எனப்படும். இந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பல படங்களை கொண்டிருக்கும். ஆனால் பக்கத்திற்கு பக்கம் சிறிய மாற்றம் இருக்கும். அவற்றை புரட்டும்போது சிறு நகரும் படத்தை பெறுகிறோம். இங்கே இந்த வீடியோவும் ஒரு அனிமேஷன் ஆகும். ஒரு நொடியில் 25 படங்கள் ஓடும் காட்சியை பார்க்கிறீர்கள். இங்கே இரு விளம்பரங்கள் உள்ளன. இது ரால்ஃப் ஸ்டைனார்ட் உடையது. அனிமேட்டட் GIF ஐ காட்டும் இது ராப் உடையது. ரால்ஃப் ஸ்டைனார்ட்டின் விளம்பரத்தை இங்கே மேம்படுத்துவோம். இந்த விளம்பரத்தில் மீட் தி கிம்ப் லோகோவை காட்ட விரும்புகிறேன். இப்போது இந்த படத்தை என் டெஸ்க்டாப்பில் சேமிக்க வேண்டும். வெற்றிகரமாக ஒரு அனிமேஷனை உருவாக்க வேண்டும். எனவே ரால்ஃப் ஸ்டைனார்ட்டின் படத்தை இங்கிருந்து எடுத்து திருடி என் டெஸ்க்டாப்பில் சேமிக்கிறேன். இந்த படத்தை GIMP இல் திறக்கிறேன். இதை டூல்பாக்ஸ் மீது இழுத்துவிட இங்கே இது உள்ளது. இங்கே இதை சற்று பெரிதாக்குகிறேன். அடிப்படையில் இந்த படத்தில் ஒரு அனிமேஷனும் இல்லை. ஆனால் லேயர் டயலாகில் 8 லேயர்களின் ஒரு அடுக்கு உள்ளது. மேலே இது இண்டெக்ஸ் செய்யப்பட்டதும் 80 பை 80 பிக்சல்களின் 8 லேயர்களை கொண்டதுமான ஒரு GIF படம் என காணலாம். இந்த படம் 256 பலவித நிறங்கள் கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்த நிறங்களை காண டயலாக் சென்று பின் கலர் மேப் செல்க. இங்கே இந்த படத்தில் பயன்படுத்தப்படும் நிறங்களை காணலாம். இங்கே அதிகமான ப்ளூ மற்றும் சில மற்ற நிறங்கள் உள்ளன. ஒவ்வொரு நிறமும் ஒரு இண்டெக்ஸ் மற்றும் HTML நோடேஷன் ஐ கொண்டுள்ளது. எனவே GIF படங்கள் இண்டெக்ஸ் செய்யப்பட்டவை. RGB படங்கள் அல்ல. எனவே அவை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நிறங்களை கொண்டிருக்கும். இப்போது இங்கே frameகளை காணலாம். முதலாவது லேயர் பேக்கிரவுண்ட் என பெயரிடப்பட்டிருப்பதை காணலாம். அடைப்புகளில் மில்லிசெகண்ட்ஸ் உள்ளது, அதாவது 5 செகண்ட்ஸ். எனவே இந்த படம் 5 நொடிகளுக்கு காட்டப்படும். தொடர்ந்து frameகள் 2, 3, 4, 100 மில்லிசெகண்ட்களுடன் ரீப்ளேஸ் தேர்வும் உள்ளது. frameகளை காண Shift கீயை அழுத்தி பிடித்து இங்கே கண்ணில் சொடுக்குக. மற்ற அனைத்து frameகளும் மறைக்கப்படுகிறது. இப்போது அவற்றை மேலே இங்கே அடுக்க முடியும். இண்டெக்ஸ் நிறங்களை பயன்படுத்துவதில் ஒரு குறை உள்ளது. இங்கே பல புள்ளிகளை காணலாம். ஏனெனில் படம் வெறும் 256 வெவ்வேறு நிறங்களை மட்டும் கொண்டது. எனவே இங்கே இது என் பேக்கிரவுண்ட் படம்.
இது மற்றொன்று. மற்றொரு படத்திலும் நான் இந்த அனிமேஷனை பயன்படுத்தியுள்ளேன். இந்த படம் மக்களால் உருவாக்கப்பட்டது. பாடங்களை பின்தொடர்வதற்கு பதிலாக அவரின் அனுமதியுடன் இதை நான் பயன்படுத்தியுள்ளேன். இந்த மீதி படங்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மிருதுவான வழியைப் பெற மற்ற படங்களின் கலவையே. இந்த அனிமேஷனை மீண்டும் உருவாக்க இந்த அடுக்கில் இருந்து இரு படங்களை எடுக்க வேண்டும். அது மிக சுலபம். இங்கே சிறு படத்தின் மீது சொடுக்கி மவுஸ் பட்டனை பிடித்து மேலே டூல் பாக்ஸுக்கு இழுக்கவும். இங்கே இது என் முதல் படம். இப்போது இங்கே சொடுக்குக. இது இங்கே என் இரண்டாம் படம். எனவே இங்கே இந்த இரு படங்கள் உள்ளன. என் உண்மை அனிமேஷனை மூடலாம். இதை எதையும் நான் சேமிக்க விரும்பவில்லை. இப்போது மீட் த கிம்ப் லோகோவை சேர்க்க விரும்புகிறேன். அதை டூல் பாக்ஸ் மீது இழுக்கவும். இங்கே இது உள்ளது. 80 பை 80 பிக்சல்களுக்கு இதை மறுஅளவாக்க வேண்டும். பின் வெள்ளை நிறத்தை என் பேக்கிரவுண்ட் ஆக சேர்க்க வேண்டும். ஏனெனில் கருப்பு இந்த படத்திற்கு மிக கடுமையாக இருக்கும். அதை செய்ய ஒரு புது லேயரை சேர்க்கிறேன். வைட் இல் நிரப்புகிறேன். அதை கீழே இழுக்கிறேன். இப்போது வெள்ளை என் பேக்கிரவுண்ட் ஆக உள்ளது. லேயர் டயலாக் இல் வலது சொடுக்கி ஃப்ளாட்டன் இமேஜ் ஐ தேர்க. இப்போது வெள்ளையில் பிளாட் மீட் த கிம்ப் லோகோ உள்ளது. இப்போது இமேஜ் சென்று ஸ்கேல் இமேஜ் செல்க. 80 பிக்சல்கள் இருக்க விரும்புகிறேன். இன்டர்போலேஷன் இல் கியூபிக் நன்று. ஸ்கேல் இல் சொடுக்குக. இப்போது படம் மறுஅளவாக்கப்படுகிறது. ஆனால் இது மிருதுவாக உள்ளது. மறுஅளவாக்கலுக்கு பின் அதை கூர்மையாக்க வேண்டும். எனவே செல்க பில்டர்ஸ், என்ஹான்ஸ், ஷார்பன். ஷார்ப்னெஸ் ஐ அதிகரிக்க வேண்டும் என நினைக்கிறேன். இது நன்றாக உள்ளது என நினைக்கிறேன். இப்போது ஒரு அனிமேஷனாக உருவாக காத்திருக்கும் 3 படங்கள் உள்ளன. ஒரு விஷயம் நான் மறந்தே போனேன். இந்த அடிப்படை படங்களை சேமிப்பது. இது முதலாவது இங்குள்ளது. மீட் த கிம்ப். இதை mtg80.xcf என சேமிக்கிறேன். இங்கே இதுவும். மெனுவை அணுக மற்றொரு வழி படத்தில் வலது சொடுக்கி இமேஜ், மோட், பின் RGB. பின் செல்க ஃபைல், பின் சேவ் as. இந்த படத்தை என் அடிப்படையாக பயன்படுத்துவேன். எனவே இதை மீண்டும் சேமிக்கிறேன். இம்முறை ஒரு காப்பியாக. இதை avatar.xcf என்கிறேன். ஆம், இதை மாற்ற வேண்டும். இதை முன்னர் செய்திருந்தேன். செல்க ஃபைல், ஓப்பன். எனவே இங்கே இது என் அடிப்படை படம். முதலாவதாக நான் செய்ய விரும்புவது இந்த படத்தை மீட் த கிம்ப் லோகோவுடன் சேர்ப்பது. அதற்கு இதை ஒரு பிரதி எடுக்கிறேன். பின் இதை லோகோவுடன் கலக்கிறேன். இந்த படத்தை சொடுக்குவதன் மூலம் தேர்ந்து இந்த டூல்பாக்ஸுக்கு இழுக்கிறேன். இங்கே என் லேயர் உள்ளது. இப்போது லோகோவை தேர்ந்து இந்த படத்தின் மீது இழுக்கிறேன்.
பெயரிடப்படாத ஒரு துண்டு லேயரை பெறுகிறோம். இது சேமிக்கப்படுவதில்லை. இப்போது என் படங்களுடன் இரு லேயர்கள் உள்ளன. இந்த இரு லேயர்களுக்கு இடையே 3 படிகள் வேண்டும். அதை செய்ய டிரான்ஸ்பரன்சி ஐ தேர்கிறேன். இது 25%. இப்போது இந்த படத்தை flatten செய்து இதை என் avatar.xcf படத்திற்கு இழுக்கிறேன். இந்த பெயர்களை பின்னர் மாற்றுவேன். பெயரிடப்படாத படத்திற்கு செல்கிறேன். எடிட், பின் உண்டோ செல்க. இப்போது டிரான்ஸ்பரன்சி ஐ 50% க்கு அமைக்கிறேன். லேயரில் வலது சொடுக்கி Flatten Image ஐ தேர்க. இதை இழுப்பதற்கு முன் இந்த லேயரை ஃப்ரேம் எக்ஸ் அடைப்புகளில் 100 மில்லிசெகண்ட்ஸ் என மறுபெயரிடுகிறேன். இப்போது avatar.xcf க்கு இதை இழுக்கிறேன். பின் என் படத்திற்கு வருகிறேன். Ctrl Z ஐ அழுத்துகிறேன். மேல் லேயரின் ஒபாசிட்டி ஐ 75% போல மாற்றுகிறேன். லேயரில் வலது சொடுக்கி Flatten Image ஐ தேர்க. இந்த லேயரை இந்த படத்துக்கு இழுக்கிறேன். இந்த அனிமேஷன் படிக்கு அவ்வளவுதான். இப்போது லோகோவை இந்த படத்துக்கு இழுக்க வேண்டும். இங்கே ஒருங்கிணைந்த முதல் 3 லேயர்கள் உள்ளன. இப்போது இங்கே துண்டு லேயரை மூடுகிறேன். இதை சேமிக்கவில்லை. இப்போது இது எவ்வாறு வேலை செய்தது என பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன் இங்கே என் வேலையை சேமிக்கிறேன். இப்போது செல்க, பில்டர்ஸ், அனிமேஷன், பின் பிளேபேக். இங்கே என் அனிமேஷன். பிளே மீது சொடுக்குகிறேன். இதை இயக்கும் முன் முதலில் இந்த லேயர்களின் பெயர்களை மாற்ற வேண்டும். மற்ற பல இமேஜ் வேர்ட் புரோசெசிங் ஆப்ஷன் இல் செய்வது போல இந்த லேயர்களை மறுபெயரிட முடியும். டெக்ஸ்ட் ஐ தேர்ந்தெடுத்து Ctrl C ஐ அழுத்துக. அடுத்த லேயரில் டபுள் கிளிக் செய்து Ctrl V ஐ அழுத்தி தேவையான மாற்றத்தை செய்க. இப்போது அனைத்து frameகளும் அவற்றின் சரியான பெயர்களை கொண்டுள்ளன. எனவே என் படத்துக்கு திரும்ப சென்று பில்டர்ஸ், அனிமேஷன், பிளேபேக் செல்க. அதை இங்கே காணலாம். அடிப்படை படத்தை பார்க்கிறோம். இது மற்றொரு படத்துக்கு மாற்றப்படுகிறது. ஆனால் மிக வேகமாக உள்ளது. இது சற்று மெதுவாக இருக்கலாம். எனவே கால அளவை மாற்றுகிறேன். 200 மில்லிசெகண்ட்ஸ் என்கிறேன். எனவே மீண்டும் பில்டர்ஸ், அனிமேஷன், பிளேபேக். இது சரி என நினைக்கிறேன். கடைசியாக செய்ய வேண்டியது இந்த படத்தை இண்டெக்ஸ் செய்து
ஒரு GIF படமாக சேமிக்கவும். இது சுலபமாக செய்யப்படுகிறது. செல்க ஃபைல் சேவ் ஏஎஸ். பெயர் எக்ஸ்டென்ஷன் ஐ GIF என மாற்றி சேவ் ல் சொடுக்குக. பின் ஆப்ஷன் டயலாக் ஐ பெறுகிறேன். இங்கே இந்த லேயர்களை GIF ஆல் கையாள முடியாது. இது அனிமேஷன் frameகளை மட்டுமே கையாளும். எனவே இதை அனிமேஷன் ஆக சேமிக்க விரும்புகிறேன். GIF ஆல் கிரேஸ்கேல் அல்லது இண்டெக்ஸ் இமேஜ்களை மட்டும் கையாள முடியும். எனவே இதை இண்டெக்ஸ் விளைவாக மாற்ற விரும்புகிறேன். இவை முன்னிருப்பு செட்டிங். என் படத்திற்கு இவை போதும் என நினைக்கிறேன். இதை என்னால் மாற்ற முடியும். ஆனால் அது தேவையில்லை என நினைக்கிறேன். எனவே சொடுக்குக எக்ஸ்போர்ட். இங்கே கிரியேட்டட் வித் கிம்ப் மற்றும் லூப் forever ஐ காண்க. ஃப்ரேம் டிஸ்போசல் ல் ஃப்ரேம் ல் இருந்து ஃப்ரேம் ஐ மாற்ற விரும்புகிறேன். இந்த மற்ற தேர்வுகள் குறியிடப்படவில்லை. எனவே அவற்றை குறியிடாமலேயே விடுகிறேன். ஏனெனில் கால அளவை 5000 அல்லது 2000 மில்லிசெகண்ட்ஸ் என மாற்ற விரும்புகிறேன் எனில் பின் இதை செய்யலாம். இப்போது சேவ் ல் சொடுக்குகிறேன். விளைவை காண்போம். அதற்கு GIMP ஐ பயன்படுத்தவில்லை. ஆனால் Mozilla வில் எதிர்பார்த்தபடி வேலை செய்கிறது. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பே வில் இருந்து பிரியா. நன்றி.